சிவா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அக்கா கூப்பிட்டாங்கன்னு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிறவங்க முகத்தெல்லாம் கவனிச்சியா? நாம மறுபடியும் வந்தது இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ வேண்டாத விருந்தாளிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அவங்க என்ன முழு மனசோட நாம இங்க வர்றதுக்கா சம்மதிச்சாங்க? அண்ணி அப்படி ஒரு கண்டிஷன் போட்டதாலதான் ஓகேவே சொன்னாங்க. அவங்களால அண்ணி இந்த வீட்ல இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. சோ வேற வழி இல்லாம நாமளும் இங்க வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அவங்க நம்மள அப்படி பாக்குறது என்ன புதுசா? விடுங்க சிவா. இதுக்கு முன்னாடி நாம இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதனால நாமளும் அவங்கள சரிக்கு சரி ஃபேஸ் பண்ணி சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்களுக்குலாம் என்ன பத்தின எண்ணமே வேற மாதிரி இருக்கும். என்னதான் அக்கா எல்லாரையும் வார்ன் பண்ணியிருந்தாலும், அதனால யாரும் நம்மள சீண்டாம இருந்தாலும் கூட எனக்கு அவங்க முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கா இலை. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளையும் இந்த வீட்டுல எப்படி கடத்துறதுன்னே தெரியல. ஆனா அதே சமயம் நாம அக்காவுக்காகவும் பார்க்கணும். அக்கா நமக்காக அவங்க எல்லாரையும் எதிர்த்து நின்னு இப்ப மறுபடியும் நம்மள இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்புதான். அவங்கள நாம எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது இலை. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அண்ணி நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தால தான் நம்மள மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா அவங்க அப்படி பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அண்ணி நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்களுக்கு நாம சொல்றது உண்மையா இல்ல உங்க அப்பா சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா நடக்குது என்ன சுத்தி? யாரா அதுக்கு பின்னாடிலாம் இருக்கா? இந்த வர்மாவுக்கு ஸ்கெட்ச் போடுறது யாரா? ஏதோ சரியில்லை. முடிஞ்சது நினைச்ச ஒவ்வொரு விஷயமும் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் என்ன தேடி வந்துகிட்டே இருக்கடா. முதல்ல இந்த அர்ச்சனாவுடைய பேரு என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அப்புறம் அவளை பத்தின கதையும் இந்திராணி அப்பனை பத்தின கதையும் வந்து போச்சு. அதெல்லாம் கூட மறைமுகமாக தான் நடந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியற மாதிரி அர்ச்சனா பத்தின நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது எப்படி? அது செஞ்சது யாரு? இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது யாரு? எல்லாத்துக்கும் மேல அந்த ஏடி வேற என்ன பாடாப்படுத்திட்டு இருக்காடா. அவளை மீறி என்னால முன்னாடி மாதிரி எந்த பிசினஸும் பண்ண முடியலடா. என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சு பின்னாலேயே வந்துடுறா. சின்ன பொண்ணா, ஆஃப்டர் ஆல் a small girl. வர்மாவை ஆட்டி படைக்கிறா. என்னால ஏன் அவளை கண்டுபிடிக்க முடியல? ஏன்டா ஏன் இது எல்லாமே ஒவ்வொன்னும் என் மைண்டுக்குள்ள ஒண்ணு ஒண்ணா வந்து 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 போதுடா. That's my problem. போதா குறைக்கு இப்போ ஒரேடியா தலையில பாறாங்களை தூக்கி போற மாதிரி இந்த அகிலாண்டேஸ்வரி வந்திருக்கா. இந்த அர்ச்சனா கதை முடிஞ்சதும் அவ ஏதோ ஃபாரின் போயிட்டா, ஐ மீன் அப்ராட் போயிட்டான்னு சொன்னாங்க. நானும் அவளதான் நினைச்சு விட்டுட்டேன். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்ததும் இல்லாம என் லைன்ல வாண்டல கிராஸ் ஆவறா. ஏன் அவ திரும்ப வரணும்? ஏன் டிஸ்டர்ப் பண்ணும்? எல்லா துன்பமும் ஒன்னா வருது. இவன் என்னத்த குண்ட போட போறானோ? ஹலோ கபிலா, நீ இம்மிடியேட்டா ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? உனக்கு இப்ப நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். பாத்தியா?
அகிலா ஆண்டியோட போட்டோ. ஹலோ கபிலா. ஹலோ, இவங்க அகிலா ஆண்டி எங்களுக்கு வேண்டியவங்க தான். ஆண்டி ஆண்டி. ஏய், நாளைக்கு நீ இந்த ஆண்டியை தான் கொல்ல போற. வாட்? என்ன, நான் மர்டர் பண்ணணுமா? என்ன நானா? அதுவும் இவங்களையா? என்ன வருமா, விளையாடுறியா? ஏதோ ஒரு பொருளை பார்சல் வாங்கிட்டு வான்னு சொல்ற மாதிரி நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி கொலை பண்ண சொல்ற. வருமா, நான் தப்பு பண்றவன் தான். ஆனா இந்த கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. அன்னைக்கு ஸ்கூல்ல பாம் வைக்க சொன்னப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஒத்துக்கிட்டேனே. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது வருமா. டேய் நிறுத்துறா. நான் ஒட்டா பேசிட்டே போறேன். நான் உங்ககிட்ட சஜஷன்லாம் கேட்கல. இதை செஞ்சு முடின்னு ஆர்டர் போடுறேன். வருமா, நான் இதை செய்யறது சரியா வருமான்னு கூட தெரியல. நீ இதை வேற யாரையாவது செய்ய சொல்ல. ஏய், என்ன இந்த வர்மாவுக்கு ஆர்டர் போடுறியா? யாருக்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா நீ செய்யணும், புரியுதா? நாளைக்கு ரெடியாரு. வருமா, நாளைக்கே வருமா? இவன் பாட்டுக்கு பேசிட்டு கட் பண்ணிடுவான். என்ன பேசுறேன்னு கூட கேட்க மாட்டான். கொலை பண்ண சொல்ற? என்னோட போன். அண்ணா, அந்த கபிலன் தான் வர வர எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டே இருக்கானே. அதுக்கு அவனை ஏன்னா இதெல்லாம் செய்ய சொல்றீங்க? எல்லாம் காரணத்தோடு தான். நான் கபிலனை கூட வச்சிருக்கிறது நல்லதுக்காக தான். தான் பெரியப்பாவை கொண்டவளை பழி வாங்குறதுக்காக கபிலன் தான் அவளை கொண்டுட்டான ஒரு கதையை கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண போறேன். எஸ் எஸ், இப்ப புரியுதா நான் ஏன் கபிலனை கொலை பண்ண சொன்னேன்ட்டு? அவன்தான் என்னுடைய பலியாடு. உங்க மைண்ட்ல இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. சூப்பர்ண்ணே. I will make this happen. என்ன சித்தப்பா, நம்ம கிளம்பலாமா? கபிலன் இன்னும் வரல இந்திரா. ரெடி ஆயிட்டு வந்தோடனே போலாம். ஐலி, இந்த நெக்லஸ் எடுத்து போட்டுக்கோ.